இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அவன் நல்லவ கிடையாது. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. அப்படி விசாரிக்காமல் அவாடவரை என்று சுமத்தாதீங்கடா. அடிச்சு போத நிறுத்தற அறிவத்தவனே. நீ யாரா என் தம்பி? அண்ணா. அண்ணா என்று சொல்ல கட்டளை. எனக்கு ஐயோ இது மோசமா இருக்கு. பாவினா என்னங்க சொல்லுவேன். கட்டளை. நான் கணவனே கண் கண்ட தேவனை காலப்பிள்ள அவன் காலில் விழுந்து நடக்கிறேன். அவன் என்ன பார்த்து 3 கேள்வி கேட்டான் பாரு. உன்னை பார்த்து 3 கேள்வியா? கேட்டான். என்ன கேட்டா? எனக்கு அரண்மனை விட்டு காண வச்சிருக்கீங்களா? ஆமா. வயிற்றுல வந்திருக்காரு சொல்லிட்டு அரிசி உணவை என் கருத்தால செஞ்சு போட்டேங்க. எல்லாரும் சாப்பிட்டான். தூக்க வருதுன்னு சொன்னாரு. சொன்ன உடனே வயிற்றுல உள்ள பஞ்சம் இருக்கு படுத்து வருங்கன்னு சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு அண்ணி சற்று நேரம் உங்களாது மடி மீது தலை வைத்து படுக்கிறேன்னு சொன்னாரு. நாங்க தப்பா நினைக்கல. நம்ம பத்த புள்ளியாத படுக்காத பாவாடு உள்ள கை விட்டு யாரு மக்கள் பரஞ்சோதியாது? பரஞ்சோதி மக்கள் பேர் வச்சுக்கிறோம். அப்படியா? நல்லதா இருக்கிற பொண்ணு. நான் சரிமினாது உஷா உஷா பிரானது நிஷா மதுரை மீது உறங்க சம்மதம் சொல்லிட்டேங்க. 3 கேள்வி எடுத்து கேட்டாரு. முதல் கேள்வி அண்ணி அண்ணி அரண்மனையில நீங்க சவாரி செய்வீங்களே அந்த வெள்ள குதிரை மீது யாரு சவாரி செய்ய கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன இந்நாட்டு மன்னன் அண்ணன் தான் சவாரி செய்யறேன்னு சொன்னேன். அண்ணன் காண போயிருக்காரு. அண்ணன் இல்லனா அந்த குதிரை மீது யாரு சவாரி செய்வீங்களே அந்த வெள்ள குதிரை மீது யாரு சவாரி செய்ய கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன சவாரி செய்வீங்களே அந்த வெள்ள குதிரை மீது யாரு 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 சவாரி
நான் தான் சவாரி செய்வேன்னு சொன்னாங்க அவன். அது கூட பரவாயில்ல ஐயா. அண்ணி அடிக்கணுமோ அண்ணன் தங்க தட்டுல சாப்பிடுறாரு. அண்ணன் மட்டும் நான் சாப்பிடணுமா? அந்த தட்டுல நான் சாப்பிடணும்னு சொன்னான். அந்த தங்க தட்டுல அவன் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ராமராஜ் அடிக்கிறேன். மூணாவது ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. நான் கல்யாண புள்ள புரிச்சுடுவோம் காலையும் விழுந்து கழிக்கிறேன். நான் படித்தாண்ட பத்தங்க ஊத்தாண்ட உத்தமி அவனுக்கே உண்மையா இருக்கிறேனே. கேட்டா பாருங்க. என்ன தெரியுமா கேட்டா? அண்ணி அரண்மனையில பஞ்சல இருக்கே. பஞ்சனில யாரு படுத்துவோம் கேட்டா? மகன் மாதிரி எடுத்துக்கொண்டு நானும் உறங்காம படுத்து சொன்னேன். அதுக்கு ஏன் நீ அண்ணன் காணுக்கு போயிட்டாரு அங்க செத்துட்டா நீ தனியார படுப்ப உங்களோட யார் படுக்கிறது? நான் மறந்து சொன்னாங்க. இனிமேல் எனக்கு தம்பியே கிடையாது, நான் அவனுக்கு அண்ணனும் கிடையாது. எப்போது என் மனைவியை அடைய நினைத்தாயோ என் நாட்டில் இருக்கக்கூடாத அமைச்சரே இந்த படுபாவி தவறு செய்து விட்டார். என் மனைவியை அடைய நினைத்து விட்டார். இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடாது. இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்து வருகிறேன். போகும்போது யாருல மடித்தடா சாப்பிடு படுபாவி ஆதியா வருவேன். நானா கேள்வி கேட்டேன். அனுமோடு தீக்கு மூடுவேன். பொம்பளை தெரியலையா? ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டி ஒரு முட்டை போடுறான் கேட்கற தரமாட்டேன். நீ என்ன மண்மல்களை போக மாட்டேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் பண்பாடு. அதை கற்றுக்கொள்ள அதெல்லாம் அப்படா சத்தியவழி நாடு எப்படிப்பட்ட நாடு? சத்தியம் தவறாத ஆட்சி செய்தவனுடைய தந்தை சத்தியசீல மன்னன். அப்படி ஒரு நாட்டுக்கு வாக்குப்பட்டு வந்த நீயா இப்படிப்பட்ட இயல்பான செயலை செய்வது? காரணம் என்ன செஞ்சான்? தங்க கிடையாது, எனது அந்தரங்க காதலி. இந்த நாட்டை அடைய அவனை கூட்டி கொடுத்தாயா? தந்தை என்னை அவமானப்படுத்தி விட்டாரா? அதற்கு தான் அப்பொழுது சூழ்ச்சி செய்து விட்டேன். இந்த நாட்டில் யாருமே இருக்கக்கூடாது என்று. ஆகவே இருப்பதை கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடமும் கிடையாது. அரசு காட்டலாம் செய்யாத குற்றத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? என் பாசத்தை தேடி ஓட்டத்தமா ஓடி வந்தது. என் பாசத்தை பரிசை பார்த்திருக்கா அம்மா? இரவல்
நாட்டிலே உயிரோடு இருந்தால்தான் ஆமாடா இந்த நாட்டிலே பங்கு அதுக்கு அவனுக்கு இருபடியும் இப்போதே அழித்து விடுகிறேன்.